கிளாஸில் படிக்கிறோம். கிளாஸில் என் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பான். ஆனால் என்னமோ தெரியல, அவன் எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கிளாஸில் எல்லோரும் விளையாட போனால் அவனை கூட சேர்த்துக்கிட்டே எனக்கு பிடிக்காது. லன்ச் பிரேக்லேயும் அவன் சாப்பிடும்போது என் பக்கத்தில் வந்து உட்காந்தா எனக்கு பிடிக்காது. நிவிக்ஷனை பற்றி ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்டே நான் சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க, அவனை உன் கூடவே சேர்த்திக்கோ, அவனுக்கு தனியாக இருந்தால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி பைபிளில் ஒருத்தவரை ரொம்ப தேவையான நேரத்தில் ஒரு சிலர் விட்டுட்டு போயிட்டாங்க. அது யார், என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறுவர் ஓய்வு நாள் பள்ளி பாடம் படிக்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம 10வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த பாடத்தை படிக்கும்போது எங்கள் கூட இருங்க. இந்த பாடத்துலேருந்து நாங்கள் என்ன விஷயம் கற்றுக்குறோன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நாங்கள் சரியாக கற்றுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம், அன்பின் பிதாவே, ஆமேன். இந்த வார பாடத்துடைய தலைப்பு எனக்கு பிறன் யார். இந்த பாடத்துக்கு உரிய மனப்பாட வசனம் லூக்கா 10:27 எடுக்கப்பட்டு இருக்கு. உன்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறது போல உன் பிறன் இடத்திலும் அன்பாய் இரு. இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தேவனுடைய அன்பு கிடைக்கும். திடீர்னு ஒரு மனுஷன் எந்திரிச்சு நின்று, போதகரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். இயேசு அதுக்கு பதிலாக வேதத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டார். வேதத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடு அன்பு கூறணும்னு சொல்லியிருக்க. உன்னிடத்துல நீ அன்பு கூறுற மாதிரி உன்னுடைய பிறனிடத்துலையும் அன்பு கூறணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த மனுஷன் இயேசுக்கிட்ட சொன்னார். ரொம்ப சரியாக சொன்னேன். நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சேன்னா கண்டிப்பாக நித்திய ஜீவன் கிடைக்கும் என்ன இயேசு சொன்னார். அப்போ அந்த மனுஷன், அதெல்லாம் சரி ஆண்டவரே, எனக்கு பிறன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டார். அப்போ இயேசு சிரிச்சுக்கிட்டே ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். எருசலேம் அப்படின்னு ஒரு பகுதியிலேருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் புறப்பட்டு போனார். போகிற வழியில் கொஞ்சம் திருடங்கள் அவரை தாக்கிட்டாருங்க. அவர் அடித்து அவர்கிட்ட இருந்த துணியில் எடுத்துட்டு அவர்கிட்ட இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப காயப்படுத்தி அந்த வெயிலில் சாகிற மாதிரி போட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த வழியில் ஒரு ஆசாரியன் வந்தார். காயப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த மனுஷனை பார்த்தாரு. ஆனால் அங்கே நின்று அவருக்கு ஒரு உதவி கூட செய்யாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஆலயத்தில் வேலை செய்கிற ஒரு லேவியன் வந்தார். அவரும் ரொம்ப வேதனையில் துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த அடிப்பட்ட மனுஷனை எட்டி பார்த்தாரு. பார்த்தவர் உதவி செய்யறதுக்கு முன் வராமல் ஆலயத்துக்கு போக நேரமாச்சுன்னு அவர் வழியில் பார்த்துட்டு போயிட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சமாரியன் அந்த வழியாக வந்தார். அங்கே அடிப்பட்டு வேதனையும் வழியிலையும் குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த மனுஷனை பார்த்தாரு. உடனே அவர் மேலே ரொம்ப இறக்கப்பட்டு அவருக்கு இருந்த காயத்தையெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பித்தார். சுத்தம் பண்ணி அவர்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் கட்டி அந்த காயத்தை கட்டினார். அப்புறம் அந்த கழுதை மேலே அந்த மனுஷனை ஏற்றி ரொம்ப பத்திரமா ஒரு சத்திரத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த சத்திரக்காரர்கிட்ட, இந்த மனுஷனை நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க, அவருக்கு வைத்தியம் செஞ்சு சாப்பாடு கொடுத்து அவரை நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு தேவையான செலவை நான் உங்ககிட்ட பணமாக கொடுக்குறேன், நான் கொடுத்த பணத்துக்கு மேலேயும் செலவு அதிகமாச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு சரி பண்ணுறேன் அப்படின்னு அந்த சத்திரக்காரர்கிட்ட அடிப்பட்ட மனுஷனை ஒப்படைச்சிட்டு போனார். இப்போ இயேசு கதையை சொல்லி முடிச்சுக்கிட்டு கேள்வி கேட்டவர்கிட்ட, ஆசாரியன், லேவியன், சமாரியன், இந்த 3 பேரில் அடிப்பட்டு இருந்தவனுக்கு யார் பிறன் அப்படின்னு கேட்டார். கேள்வி கேட்ட அந்த மனுஷன், காயப்பட்ட மனுஷனுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ அவங்க தான் பிறன் அப்படின்னு சொன்னார். இப்போ இயேசு அந்த மனுஷக்கிட்ட, நீயும் அந்த சமாரியன் மாதிரியே ரொம்ப கனிவோடையும் அக்கறையோடையும் எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கோ அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இயேசு நம்மளையும் மற்றவங்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். முதல்ல நிவிக்ஷனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் எங்கள் அம்மா அவன்கிட்ட நல்லா பழகணும்னு சொன்னதுக்கு இருப்போம் நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதே மாதிரி ஆண்டவருடைய பார்வையில் எல்லாரும் சமம். யார் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஊரை சேர்ந்தவங்கனாலும் பரவாயில்ல, என்ன பாஷை பேசினாலும் பரவாயில்ல, இன்னும் அந்த தோல் நிறம் எது வருதாலும் பரவாயில்ல, எல்லாரையும் இயேசு ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் எல்லாரையும் அன்போட ஒரே மாதிரி நேசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம தேவனுடைய அன்பை எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தி காமிக்கிறோம். நீங்களும் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக நடந்துக்குவீங்களா?
இந்த பாடத்தை எங்கூட சேர்ந்து படித்ததுக்கு நன்றி. பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த பாடம் படிக்க உதவி செய்ததுக்கு நன்றி. நாங்கள் மற்றவங்களை நீங்கள் நேசிக்கிறது போல நேசிக்க உதவி செய்யுங்க. நாங்கள் யாருக்கிட்டையும் எந்த விதமான வெறுப்பையும் காமிக்காம அன்போட பழக உதவி செய்யுங்க. உங்களுடைய அன்பை மற்றவங்களுக்கு காமிக்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன்.